வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோல பூண்டு ஊறுகாய் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வேற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். பூண்டு ஊறுகாய் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ பூண்டு தோல் நீக்கி எடுத்துருக்கிறேன். 6 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி, 2 டீஸ்பூன் வெல்லம், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல வெந்தயத்தையும் நாம வச்சிருந்த கடுகுல பாதி உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பொன்னிறாக வேண்டாம், லைட்டா கலர் மாறினா போதும். அந்த வாசனை நமக்கு வரும், அது வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். பாருங்க, பொன்னிறா இருக்கு. இப்போ இதை நம்ம தனியா ஒரு பாத்திரத்துல மாற்றி வச்சிடலாம். இது ஆறட்டும். அடுத்து அதே பேன்ல 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தோல் நீக்கி வச்சிருந்த பூண்டு உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. ரொம்ப சிவக்க வேண்டாம், லைட்டா கலர் மாற ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்க, இப்போ இதையும் நாம ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம். இது ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜார்ல வெந்தயம் கடுகு வறுத்து வச்சிருந்ததை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ பொடி பண்ணி எடுக்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு பவுல்ல மாத்திரலாம். அடுத்து அதே மிக்ஸி ஜார்ல நம்ம வதக்கி வச்சிருந்த பூண்டை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 20 பல் போல பூண்டு தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். பூண்டு இது நம்ம வதக்கும் போது உள்ள சேர்த்துக்கலாம். ஊறுகாய் பண்ணும்போது இதையும் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்ல மீதி இருந்த நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்துடலாம். நல்லெண்ணெயில கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். டைம்ல கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்த பூண்டை உள்ள சேர்த்துடலாம். இனி அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் உள்ள சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட்டை உள்ள சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த டைம்ல நாம வெந்தயம் கடுகு அரைச்சி வச்சிருந்த பொடியை உள்ள சேர்த்துடலாம். கூடவே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த டைம்ல நாம புளியை கரைச்சி அதோட தண்ணியை உள்ள சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி வர மாதிரி கிளறிட்டுக்கோங்க. இனி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்க ஊறுகாய் பண்ணும்போது ஃபுல் டைம் கைவிடாம கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும்.
மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இனி வெல்லத்தை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்க, நீங்கள் ஊறுகாய் பண்ணும்போது நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், அப்போ தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போவே பூண்டு ஊறுகாயோட வாசனை நல்லா வருது. பாருங்கள், இந்த மாதிரி சேர்ந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெயை நல்லா பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நாம் இதை கிளறிடலாம். அவ்வளோதான், இதை இனி ஒரு பவுலில் மாற்றிடலாம். நம்மளுடைய பூண்டு ஊறுகாய் தயாராகிடுச்சு. ரொம்ப வாசனையாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பூண்டு, வெந்தயம், காயப்பொடி இது எல்லாமே நம்மளுடைய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்பவே நல்லது. நல்லெண்ணெயும் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 3-4 மாதம் வரைக்கும் நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். இது கெட்டு போகாது. நம்ம நல்லெண்ணெயில் பண்ணியிருக்கிறோம். நல்லா அடுப்பில் வச்சு நம்ம ரொம்ப நேரம் இதை வதக்கி எடுத்துருக்குறோம். அதனால் இது வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான பொருள் நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.